அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். பொதுவாகவே மலையாள திரையுலகம் வந்து இந்த கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லலாம் நல்லா சிறப்பாகவே கையாண்டு இந்திய திரையுலகிலே சிறந்த ஒரு அந்த மாதிரியான படங்களுக்கான சிறந்த ஒரு ஃபீல்டுனா மலையாள ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து மம்முக்கா அவர்களோட சிபிஐ டைரி குறிப்புகள்லேருந்து இப்போ சமீபத்தில் மோகன்லால் அவர்கள் நடித்த த்ரிஷ்யம் வரைக்கும் இந்த மிஸ்ட்ரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை வந்து சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வரிசையில் இந்த வாரம் நியூ இயரில் வந்து ரிலீஸ் ஆகி பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தமிழ் டப்பிங்கோடையும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஊர்லேயும் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது தியேட்டரில். அந்த படம் தான் ஐடென்டிட்டி. இந்த படம் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கை நல்லாவே சிங்காக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங்கை நல்லா சிங்காக இருக்குது. மலையாள வருஷனும் இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை பாருங்கள். இந்த படத்தோட பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் வர ஒரு சில விஷயங்களுக்காக இது யூஏ சர்டிஃபைடு 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கலாம். இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இது. படம் வந்து நல்லா பரபரப்பான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான ஜானரில் வரும். கண்டிப்பாக இது ஜென்ரல் ஆடியன்ஸும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். இது வந்து படத்தோட ரிவ்யூவில் மற்ற நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையாள ஃபீல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டாங்க இந்த வருஷத்துக்கான ஒரு த்ரில்லர் படங்களை அப்படின்னு கூட சொல்லலாம். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லரும் கூட இந்த படம் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம் ஐடென்டிட்டி. இதில் வந்து தமிழ் நடிகை த்ரிஷா அவர்கள் ஏற்கனவே மின்னல் முரளி மூலம் கவனம் ஈர்த்த டொவினோ தாமஸ், அப்புறம் ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பப்பட்ட 2018 அந்த படத்தில் ஹீரோ நடிச்சவர் தான் டொவினோ தாமஸ். அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக வராரு. அப்புறம் பல படங்களில் இப்போ வந்துக்கிட்டு இருக்க தமிழ் படங்களில் ஒரு அஜய் வர்கீஸும் அந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஷம்மி திலகன் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதைப்படி ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு டைப்பான ஒரு ஆள். அவர் வந்து பல டேலண்ட் உள்ள ஒரு கொஞ்சம் அமைதியான டைப்புன்னு காமிக்கப்படுது. த்ரிஷா வந்து பெங்களூரில் வந்து ஒரு கொலைக்கு விக்டிமாக மாறிடுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு அதிர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு அந்த கொலையை பார்த்துட்டு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் வந்து அவங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் குறைபாடு ஆகிடுது. அது இல்லாமல் இவங்க வந்து கொலைகேசரோட விட்னஸ்னால அவங்கள வந்து பெங்களூர்லேருந்து கேரளாவில் வந்து சேஃபாக ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க கர்நாடகாவில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வினய் ராய். ஸோ அவரோட பாதுகாப்பில் கஸ்டடிக்கு கூட இன்னொரு லேடி போலீஸும் கூட்டிக்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்குறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டான டொவினோ தாமஸும் அங்கே தான் இருக்கிறாரு. அது அது அதே இதில் அந்த கொலை கேஸை வந்து கேரளாவில் ஹேண்டில் பண்ணுற டிஒஎஸ்பியாக இருக்க அஜய் வர்கீஸும் அதே ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. அதே போல் அந்த ஒரு டொவினோ தாமஸோட அங்கிளாக டாக்டராக இருக்க அவரும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த பார்வை குறைபாடுகள்லாம் உள்ள அந்த மருத்துவத்தை பற்றி அவர் தான் ஷம்மி திலகன். இவங்களாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்கெட்சு வரையக்கூடிய இந்த பர்சனலான விஷயம்னால அந்த கொலைகாரனோட ஸ்கெட்சு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து அந்த ஐடென்டிட்டி வச்சு ஸ்கெட்சு நல்லா வரைவாருன்னு கேள்விப்படுறாரு இவர் நம்ம வினய் ராய். ஸோ அவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால த்ரிஷா சொல்கிற அடையாளத்தை வச்சு ஒரு முகத்தை வரைஞ்சி கொடுத்துட்றாரு நம்ம டொவினோ தாமஸ். எப்படி வந்து பிரம்மா படத்தில் நம்ம சத்யராஜ் அவர்கள் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொடுப்பாரு, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்கெட்சை வந்து வரைஞ்சி கொடுத்துறாரு. அந்த ஸ்கெட்சு வரைஞ்சது கொடுத்ததுக்கப்புறம் பரபரப்பான சம்பவங்கள்லாம் நிகழ்து. அதை வச்சு பேஸ் பண்ணி அந்த கொலைகாரனை தேடும்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. அதில் வந்து த்ரிஷாவும் பாதிக்கப்படுறாங்க இந்த பிரச்சனையில். டொவினோ தாமஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டாரா, அந்த கொலையாளி யார், அவரே அந்த கொலையை பண்ணார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு பின்னணி என்னன்றது தான் பேலன்ஸான பரபரப்பான ட்விஸ்ட்டோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா டொவினோ தாமஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமன் கம்போஸ்டாக கிட்டத்தட்ட டான் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்படி கம்போஸ்டாக ஒரு அமைதியான கேரக்டரை ரொம்பவும் அழட்டிக்காமல் இருப்பாரோ அந்த மாதிரியான கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் வந்து மின்னல் முரளியில் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் அவதாரம். மின்னல் முரளியில் எப்படி வந்து ஒரு பவர் வந்து ஒரு ஆக்ஷன் வருமோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டாவது வேற ஒரு அவதாரம் எடுப்பார். அது என்னன்னு சொன்னால் ரிவீல் ஆன ஒரு கேரக்டர். அதனால அந்த ஒரு அவதாரமாக சிறப்பாக ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அமைதியானது, செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் அவதாரம்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காரு டொவினோ தாமஸ். ஒரு ஏற்கனவே மின்னல் முரளியில் கவனம் ஏற்றவர். 2018 ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. அவர் இந்த படத்தில் ஆக்ஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. மின்னல் முரளி மாதிரியே நல்லா உடம்புலாம் நல்லா ஏற்றி இந்த பாடி பில்டிங்லாம் பண்ணி உடம்பை ஏற்றி ஆக்ஷனுக்குலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வினய் தான் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் கேரக்டர் நல்லாவே அவர் பார்க்கும்போது கோவம் வர அளவுக்கூடிய நல்ல ஒரு கிரே ஷேட் உள்ள கேரக்டரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் வந்து அந்த ஒரு கிரே ஷேட் உள்ள இன்ஸ்பெக்டரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தெரியாது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவரோட உண்மையான ஸ்வரூபம் தெரிய வரும்போது அவர் மேலே நமக்கு விருப்பம் அளவுக்கு நல்லாவே சிறப்பாக கேரக்டர் கையாண்டு நல்லாவே எழுதியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு வினய் ராய். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஹீரோ வந்து இப்போ வில்லனை கூட நல்லா பண்ணிக்கிட்டு வர்றாரு. உன்னாலே படத்தில் ஹீரோவாக கவனம் ஏற்றிருப்பாரு. இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நல்லா சமீப படங்களில் வில்லனாகவே நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவரும் நல்லா ஸ்டைலிஷ் வில்லனா இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரிஷா தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே அந்த படம் வர்றதுக்கு அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக அவங்க கேரக்டரும் அந்த படத்தில் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னுமே நல்லாவே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. அவங்க அழகாகவே இருக்காங்க இந்த படத்துலையும். அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நல்லா பண்ணியிருக்காங்க. அமைதியான கேரக்டர், வசனங்கள்லாம் கம்மி தான். அந்த பயத்தெல்லாம் வெளிக்கொண்டு வருது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த பார்ட்டை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓரளவு டிப்பிக்கல் ஹீரோயின் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு அந்த நோய் இருக்க மாதிரியான இதை வச்சு படத்தில் வந்து பல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான இன்னொரு டாக்டர் கேரக்டரில் ஷம்மி திலகன் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலான அந்த டாக்டர் டேர்ம்ஸ் எல்லாம் நல்லாவே சொல்லி நம்பகத்தன்மைக்கு உறுதிப்படுத்துகிற உண்மையில டாக்டர் மாதிரியே அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. அஜய் வர்கீஸ் கேரக்டர் வந்து ஒரு டிஓஎஸ்பியாக வராரு. அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து எழுதியிருக்கலாம். அவர் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்க மாதிரி சித்தரிக்கப்படலை. அவர் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருன்ற மாதிரி ஆங்கிளில் தான் படம் போகுது. அவரால் படத்துக்கு பெரிய இம்பேக்ட் வந்த மாதிரியான காட்சிகள்லாம் படத்தில் இல்லை. அது இல்லாமல் அவர் பெரிய ட்ராஜடியாக ஏற்படுது. ஸோ அவர் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலான்ற அளவுக்கு தான் இருக்குது. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீனில் வர மந்திரா பேடியும் இந்த ஆதித்யா மேனன் கேரக்டரும் படத்தில் இல்லைனாலும் ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்ற அளவுக்கு தான் அவங்க வில்லன் கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இது சின்ன ஒரு குறை தான். மற்றபடி படத்தில் ஜேக் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் மிரட்டி இருக்காரு. பிஜிஎம்மில் நல்லா பண்ணுவார். இந்த படத்துலையும் அந்த ஒரு படத்தோட மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அவரோட மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் கேமரா மற்ற ஒரு அந்த டெக்னிக்கல் சம்பவங்கள் அப்புறம் நல்ல சில ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு அந்த முகத்தை வச்சு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு த்ரிஷாக்குள்ளே குறைய வச்சு 2-3 ப்ளே கேம்லாம் பண்ணுவாங்க. அது நல்ல ஃபேக்டர்லாம் நல்லாவே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே செயல்படுத்தியிருக்காரு. இயக்குனர் பாராட்டுகள். 2 இயக்குனர் தான் படத்தை பண்ணியிருக்காங்க. ஃபாரன்சிக்னு ஒரு படம் வந்தது டொவினோ தாமஸ். அதுவும் நல்லா ஓடிச்சு. அந்த படத்தோட இயக்குனர் அந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க. அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம். படத்தில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ஃபேக்டர்ஸு சில நம்மளை நம்ப முடியாத அளவுக்கு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் படத்தில் நல்லாவே பண்ணி ஓரளவுக்கு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இயக்குனருக்கு. படம் ஆஹாவோ மைனஸே இல்லையானா இருக்குது. என்னென்னா வழக்கமாக இப்போ வர படங்களில் உள்ள குறைகள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்பீடாக போகுது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்கில் இதானாலும் மலையாள படங்களுக்கு உண்டான ஸ்லோனஸ் இருந்தாலும் நடுவில் இன்டர்வல் பேக் வரைக்கும் வேறு லெவலாக போவோம். அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியாத அளவுக்கு போய் இன்டர்வல் பேக்கில் நல்லாவே கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளே எதிர்பார்ப்பில் வந்து உட்காந்தா செகண்ட் ஹாஃப் வழக்கமாக இப்போ உள்ள படங்களுக்கு வர மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது என்னென்னா செகண்ட் ஹாஃப் வேறு ட்ராக்கில் போகுது. ஃப்ளைட்டு அந்த ஒரு ஏடிசி கண்ட்ரோல் அந்த ஏர் மார்ஷல் அந்த ஒரு அதுக்கான காட்ஸு அது மாதிரியான வேறு ட்ராக்கில் போகுது. கடைசி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு ஹாலிவுட் லெவல் படமாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்திருந்தாலும் அது படத்துக்கு வந்து ஒட்டாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை வேறு மாதிரி போகும். அதே ஜானல்லே கொண்டு போயிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி ஹீரோயிசம் மாதிரியான கொண்டு போகிறத நினச்சிக்கிட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா மலையாள படம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாட்டை எடுத்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை யூகிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. டவுன் டு எர்த்தாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வேறு இடத்துல பணத்தை இறச்சி ஃபுல்லாக ஃப்ளைட்லேயே வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் அது படத்துக்கு கொஞ்சம் எடுபடாத மாதிரி கொஞ்சம் துருத்திக்கிட்டு இருக்க மாதிரி என்ன அளவில் பார்க்கப்படுது. சின்ன குறையாக பார்க்கப்படுது. அதை மட்டும் தவிர்த்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்க படம் தான். ஸோ மொத்தமாக எப்படி இருக்குன்னா படத்தில் வர ஒரு சில சீன்ஸு ஃப்ளைட்டு அந்த மாதிரி சீன்ஸுக்காக யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஏ 16+ தான் படம். ஸோ அதனால் 16+ இருக்கவங்க தாராளமாக அந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக போகும். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகும். ஆனால் வேறு ஜானரில் போகும். அது மட்டும் சின்ன குறை தான். மற்றபடி அது படத்தோட ஓட்டத்தை எந்த இதெல்லாம் பாதிக்கலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடப்படும். படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபேக்டர்ஸு அந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் த்ரில்லர்
அப்புறம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கணும்னு சொல்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். A16+ இருக்கவங்க தேட்டரில். இந்த படம் தேட்டர்களில் தமிழ் டப்பிங்கோடையும் ஓடிட்டு இருக்கு, மலையாள வெர்ஷனும் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும். ஸோ இந்த படம் நம்ம வெடிக்கிட்டு ஒன் டைம் பார்க்கலாம். அது இல்லாமல் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ள படம் தான் இது. ஸோ ஆரம்ப படமே நல்லா அமைஞ்சிருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. திருஷ்யம் 3 வருமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு இந்த வருஷம் திருஷ்யம் 3 வந்தால் நல்லா இருக்குன்ற அளவுக்கு ஆரம்பித்து வச்சுட்டாங்க மலையாள திரையுலகில். இனி வந்து இப்போ வரிசையாக எந்த மாதிரியான படங்கள்லாம் வரும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இந்த படத்துக்கு குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிருக்கும், நம்ம அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது ஐடென்டிட்டி படம். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.